அகத்தியா இப்போ வெளியாக போகிற ஒரு திரைப்படம். இதில் ஜீவா நடித்திருக்கிறார். கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் பா. விஜய் இதை எழுதி இயக்கியிருக்கிறார். இதை தயாரித்த பெரிய நிறுவனம் என்ன, ஐசரி கணேஷ், ஐசரி வேல்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக தயாரித்திருக்கிறார். ஐசரி கணேஷை தயாரிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா இசை யுவன் சங்கர் ராஜா. கதையை சொல்லிவிடுவோமே. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. பிரச்சனை என்பது வெவ்வேறு ரூபத்தில். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரு ஜீவா, அவர் போய் பாண்டிச்சேரியில் போய் எல்லாம் தோண்டி துருவி எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ப்ரொடியூசர் சொந்த முதல் படங்கிறதுனால சொந்த காசெல்லாம் போட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறார். இதை எப்படி வந்து செய்யும்போது திடீர்னு ப்ரொடியூசரு சீக்கிரம் அவமாயன்னா கையில் கடனை ஒன்று பண்ணான்பாம கடனை ஒன்று வாங்கி போட்டு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தப்பாக தான் சித்தரித்து பார்த்துருக்கோம். இதில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சின்சியராக நான் பெருசாக வர வேண்டும் என்பதற்காக சொந்த காசை போட்டு அந்த ரெடி பண்ணுறாரு செட்டை. திடீர்னு பார்த்தா ஹீரோயினாக அந்த டிஸ்கஷனை கரெக்டாகி ஓடிவிட்டாங்க. அதனால் படத்தை கேன்சல் பண்ணாங்க. என்ன நான் சொல்லப்பட்ட பணத்தை அதெல்லாம் பார்த்துக்க போயா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த செட்டை பயன்படுத்தி அந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிக்கோமே என்று ஒரு பழைய பங்களாவை செய்கிறார்கள். அங்கே போனால் தோண்ட வெவ்வேறு கதைகளாக இருக்கு. அதில் நிறைய பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே பாண்டிச்சேரி இருந்தப்போ என்ன நடந்துச்சு, அதில் வந்து அந்த மக்கள் எப்படி பாடுபட்டார்கள் அல்லது பணி செய்யப்பட்டனா துன்புறுத்தப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு இன்னொரு ஹீரோ அல்லது ஒரு பேரல் கேரக்டர் அர்ஜுன், அவர் வந்து எந்த வகையில் செய்தார் என்பதெல்லாம் அவர் சுட்டி காட்டி இதில் வந்து யார் வெற்றி பெற்றார், யார் தோல்வி பெற்றார் அப்படிங்கிறத விட ஒரு காமனாக ரியாலிட்டி, ஒரு ஹிஸ்டாரிக்கல், அடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது உண்மை சில விஷயங்கள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அது அந்த சித்த மருத்துவத்தினுடைய பெருமைகள், அருமை பெருமைகள், அது மாதிரி வந்து உள்ளூர் மக்களின் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எழுத்தாளர்ல இயக்குனர் அதற்கு தகுந்தாற் போல் முகம் சுளிக்காமல் ஜீவா வந்து கொடுத்த பாத்திரத்தை மிக தெளிவாக செய்திருக்கிறார். புற்றுநோய்க்கு வந்து மருந்து தமிழ்நாட்டில் அப்பயே கண்டுபிடிச்சாச்சு. அதை வெளியிடாமல் இருப்பது வெளிநாட்டினர் தான் நிறைய காலகட்டங்கள் சொல்லப்பட்டாலும் இதில் ஒரு புதுமையாக சொல்லியிருக்கிறார். யோகி பாபா அது ஆர்டிஸ்ட் பலம் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் சிறிது நேரம் வந்தாலும் தன்னுடைய பணியை நிறைவாக செய்து விடுகிறார். அடுத்து நம்ம யூடிவி கணேஷ், இவருடைய பிஏவாக வந்து அவர் தனக்கு என்ன கொடுக்கப்பட்ட அவர் சிறப்பாக செய்கிறார். இருக்கக்கூடிய அவர் என்னென்ன மாதிரியெல்லாம் உதவிகள் செய்ய முடியும் அதை செய்து கொண்டு போகிறாங்க. ராதாரஞ்சன் அவர் ஒரு நல்ல ஒரு பண்பட்ட நடிகர். அவர் என்னென்ன அந்த இவங்க பிரெஞ்சுக்காரங்க, குறிப்பாக அயல்நாட்டுக்காரங்கள் கூட நம்ம ஆட்கள் கூட இருந்து எப்படி நம்ம ஆட்களை காட்டி கொடுக்கிறார்கள். குறிப்பாக அவர் தலைப்பாக வச்சதில் ஒரு நாமத்தை வர போட்டுவிட்டு அவர் சொல்லாமல் சொல்கிறார், இந்த மனிதர்களால் தான் தமிழ்நாடு இந்தியா வந்து போனதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போயிருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு வந்து என்னன்னாக்கா டிஓபி தீபக்கு, அது வந்து அந்த இதில் டிஓபியோட மெயின் ரோல் மேஜராக என்னன்னா அந்த படத்தை வந்து பாதி இயக்குனர் இயக்குனாலும் அது கொண்டு வருவதற்கு வந்து அவர் நிறைய அவங்க இயக்குனரோட இணைந்து என்னாச்சுன்னா யுவன் சங்கர் ராஜா அப்பா மியூசிக் ஓப்பனிங்காக வந்து யுவன் சங்கர் ராஜா இசைன்னு சொல்லிட்டு முழுக்க அவர் பொறுப்பதுக்கு ஓப்பனிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த படத்துக்கு வந்து என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் என்பது வேறொன்று, அந்த எஃபெக்ட்ஸை கம்பைன் பண்ணி, எஃபெக்ட்ஸ் என்பது வெவ்வேறு துறையாக இருந்தாலும் அதை கம்பைன் பண்ணி ஒருங்கிணைக்கிறதுல யுவன் சங்கர் ராஜா எப்பொழுதுமே ஒரு முன்னிலை வகிப்பார். ஆரம்ப கால படங்கள் யார் நம்ம தனுஷ் படங்களாக இருக்கட்டும், யூத்து உள்ள தொடர்பான இதெல்லாம் வந்து கொடுப்பதற்கு அது கடைசி ஒரு 15 நிமிடம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 20 நிமிடத்திற்கு மேலே கிராஃபிக்ஸ் என்ற ஒன்று இருப்பதை அது எப்படி ஜுடிஷியலாக பயங்காட்டுவதற்கும் என்டர்டெயின் பண்ணுவதற்கும் அந்த சீட்டு நுனி என்று சொல்லுவோம்ல, அந்த சீட்டு நுனியில் உட்காந்து எப்படியெல்லாம் நம்ம அதை கொண்டு போக முடியுங்கிறத கிராஃபிக்ஸு, இசை, அந்த மியூசிக்கு, அடுத்து வந்து கேமரா, ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஜீவா வந்து எதையுமே அவர் இளைய கமலஹாசன் சொல்லலாம். அவர் அப்போலேருந்து நல்லா கொடுப்பார். நிறைய விஷயம் கொடுக்கும்போது ஈலாம் என்ன ரேஞ்சில் கொடுத்துருப்பார். நான் அந்த படத்தை நான் ஒரு லோக்கல் மேனாக கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து அந்த மாதிரி செய்கிறேன். இதில் வந்து இவங்க ரோஹிணி ஒரு புற்றுநோயாளியாக முடி ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல ஹீரோயினாக இருந்தவர்கள் இப்பொழுது குணச்சித்திர நடிகராக இருக்கவங்க, அவர்கள் வந்து புற்றுநோய் அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது எப்படியெல்லாம் முடி வந்து கொட்டும், முகம் எப்படி வாழும் என்பதை
அதை செய்திருக்கிறார்கள். சித்த வைத்தியத்தின் மூலம் புற்றுநோயை எப்படி குணப்படுத்த முடியும் என்பதை ஒரு லீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ சித்த மருத்துவ பல்கலைக்கழகம்லாம் வரும்போது சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக எடுத்துட்டா உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வாய்ப்பு வசதிகளும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுங்கிறத ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இது அந்த ரெக்கவரி ஆகும்பொழுது அது எப்படியெல்லாம் செய்யப்படி செத்து போயிடுவாங்கன்னு அது வந்து எலும்புக்கெல்லாம் போய் எலும்புருக்கி அல்லது எலும்பு புற்றுநோயாக கொண்டு வரும்பொழுது அது எப்படியெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியுங்கிறத என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. சார்லி நம்ம ஜீவாவோட அப்பாவாக கவலைப்படாதப்பா எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. அப்புறம் மாதிரி அந்த அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது கலங்கிடாதப்பா எப்படின்னாலும் நம்ம காப்பாற்றப்படணும். நினைவுகள் மறந்து போய் வந்தவங்களை எப்படி காப்பாற்றும் பொழுது அதோடைய இன்வால்மெண்ட் வந்து பார்ப்பவர்கள் இப்போல்லாம் இருக்கு. பார்த்தா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருக்கான். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு பரம்பரையில் ஒரு 2 தலைமுறை கூட யாருக்கேன்னு ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்து விடுகிறார். அதனால ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விஜய் வந்து தன்னுடைய எழுத்து திறமை தேவையான டீட்டெயில்ஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கிறார். ஜீவா ஈடுபடுத்திருக்கிறார். குடும்பத்தில் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். குறிப்பாக சார்லியோடைய நடிப்பு வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது தான். இருந்தாலும் ஹீரோ வந்து இதில் யார் ஒருத்தர் விட்டு கொடுக்குறது ராதாரவி யாருடைய எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது அனைவரால் பார்க்கக்கூடிய படம். குடும்பத்தோடு பார்க்க வாழ்த்து. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.